ஒரு வாசியோகி ஃபர்ஸ்ட் ஜோதிடம் கணிக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா வாசியோகி சிரசுக்குள்ள வாசிய ஒடுக்குனா, அதாகப்பட்டது மூக்குல சுவாசத்தை இழுக்காம சிரசுக்குள்ளேயே வாசிய ஒடுக்குனா கண்டிப்பா ஜோசியம் கணிக்க முடியும். அதே மாதிரி அவர் குறியும் சொல்ல முடியும். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான விஷயம். சிரசுக்குள்ள வாசி ஒடுங்கினா மட்டும்தான் அவரு வாசி மந்திரத்தையே தீட்சை பண்ண முடியும்னு அகத்திய மகான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிரசுக்குள்ள ஒடுங்கி ஒரு நிலை இருக்கு, அன்னப்பறவை நிலைன்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைக்கு அவனுடைய சுவாசம் மூக்குல சுவாசம் இழுக்கும் போது 12 அங்குலத்துக்கு இருக்கும். அது சிரசுக்குள்ள ஒடுங்கி 3 அங்குலமா இருக்கும் போதுதான் அன்னப்பறவை நிலைக்கு போவீங்க. அந்த நிலை எப்படி அப்படின்னு பார்த்தா, நீங்க வாசியோக பயிற்சியில நீங்க மூக்குல சுவாசத்தை இழுப்பீங்க. மூக்குல சுவாசத்தை இழுக்கும் போது உங்களுக்கு 12 அங்குல சுவாசமா இருக்கும். இந்த சுவாசம் சிரசுக்குள்ள போய் ஒடுங்கி அது 3 அங்குல சுவாசமா மாறணும். அந்த 3 அங்குல சுவாசமா மாறும் போது தேவர்கள் நிலைக்கு நீங்க போவீங்க. அப்ப தேவர்கள் நிலைக்கு போகும்போதுதான் நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய ஜோசியத்தையும் கணிக்க முடியும். அதே மாதிரி அந்த நிலையில இருக்கும்போதுதான் நீங்க அடுத்தவருக்கு வாசி மந்திரத்தையும் தீட்சை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க யாரு எதை கேட்டாலும் குறியும் சொல்ல முடியும். அந்த குறி சொல்ற விதம் எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டதுதான். இது நல்லா தெரியுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ஜோதிடமும் காற்று சம்பந்தப்பட்டுதான். காற்று தான் ஒவ்வொரு மனிதனையும் உயிரோட வச்சிருக்கு. அந்த உயிரோட இருக்கிற காத்த நீங்க பார்க்கணும்னாலே உங்களுடைய வாசியான அந்த காத்து சிரசுக்குள்ள ஒடுங்கி 3 அங்குல சுவாசமா மாறி அது அன்னப்பறவை நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருக்குமே ஜோசியமும் சொல்ல முடியும், குறியும் சொல்ல முடியும். சிரசுக்குள்ள வாசி ஒடுங்காம எந்த வாசியுமே எந்த வாசி யோகியுமே கண்டிப்பா ஜோதிடம் சொல்லவும் முடியாது, அதே மாதிரி குறி சொல்லவும் முடியாது.